strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா. செகண்ட் ஓடிஐ ஹாமில்டன் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐ மேட்ச்ல நியூசிலாந்து 113 ரன்ஸ் வித்தியாசத்துல காம்ப்ரஹென்சிவா வின் பண்ணி சீரீஸும் 2-0 அடிச்சிட்டாங்க. ஸோ T20 சீரீஸும் 2-1 வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஓடிஐ சீரீஸும் 2-0 வின் பண்ணிட்டாங்க. ஸ்டில் 1 மேட்ச் டு கோ. அது டெட் ரப்பர். சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா T20லயும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்மே வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. அந்த டெட் ரப்பர் மேட்ச் தான் ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஒன் டே சீரீஸை நியூசிலாந்து 2-0 வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா வில் பி ரியலி டிசப்பாயிண்டட் பிகாஸ் அவங்க ஹோம்ல சூப்பரா டாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு போனாங்க, 2 டெஸ்ட் மேட்ச் தோத்தாலும் நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. 3rd டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க. ஸோ ஸ்டில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க வந்து அப்வர்ட்ஸ்ல பயங்கரமா வந்துட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவன் தோ லூசிங் திஸ் T20 சீரீஸ் ஆஸ் வெல் அஸ் ODI சீரீஸ், நம்ம உடனே ஸ்ரீலங்கன் டீமை குறைச்சி எடை போட்டுற வேணாம். பட் டு பி வெரி ஆனஸ்ட், they will be so disappointed because அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்ரீலங்கா நல்லா பண்றதுனால ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல நார்மல் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபேன்ஸா இருக்கட்டும், இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ரீலங்கா மேல வச்சிருந்தேன். ஆஃப்டர் த T20 லாஸ், அந்த லாஸ்ட் T20 அவங்க வின் பண்ணோடனே மேபி இந்த ODI சீரீஸ்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அண்ட் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி டாமினேட் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து. ஸோ செகண்ட் ODIல ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி கம்பேக் ஆகி வின் பண்ணுவாங்களா நான் யோசிச்சேன். பிகாஸ் இட்ஸ் a do or die மேட்ச். பட் இந்த மேட்ச்லயும் காம்ப்ரஹென்சிவா தோத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கிரெடிட் டு நியூசிலாந்து பிகாஸ் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸை பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான், சிம்பிள்ங்க. அதாவது அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க ஹோம்ல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, புரியுதா? அதுதான் ஸ்ரீலங்கா பண்ணாங்க. நியூசிலாந்து அங்க வரும்போது இப்ப நியூசிலாந்து பண்றாங்க. என்ன நியூசிலாந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்கன்னா, அங்க வந்து T20 சீரீஸ் அவங்க 1 நாள் சொல்லி லெவல் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க T20 சீரீஸும் வின் பண்ணிட்டாங்க, ODIயும் வின் பண்ணிட்டாங்க. டச் டிசப்பாயிண்டடா இருப்பாங்க ஸ்ரீலங்கா, அது எந்த டவுட்டுமே இல்ல. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஹாமில்டன் விக்கெட் நான் லாஸ்ட் மேட்ச்லயே சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க அந்த பர்டிகுலர் வெல்லிங்டன் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஸ்ரீலங்கா. பிகாஸ் அங்க விண்ட் அதிகமா இருக்கும். டிபிக்கல் நியூசிலாந்து கண்டிஷன்ஸ், நீங்க பெருசா ஸ்பின்னர்ஸை வச்சு டாமினேட் பண்ண முடியாது. அதுதான் அடுத்த 2 ODIலயும் நடக்கும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஸ்ரீலங்கன் மேனேஜ்மெண்ட் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே நம்மளோட பிளஸ் என்ன, ஸ்பின்னர்ஸ் தான் நம்மளோட பிளஸ். அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன கண்டிஷன் இருந்தா என்ன, நம்மளோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆட வைப்போம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹசரங்கா விளையாடினார் ஃபர்ஸ்ட் ODIல. அதுல தீக்ஷனா விளையாடல. பட் இந்த மேட்ச்ல தீக்ஷனா உள்ள கொண்டு வந்தாங்க. இம்மிடியேட்டா தீக்ஷனா வந்து அவரோட எஃபெக்டை காமிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹேட்ரிக். இன் ஸ்பைட் ஆஃப் கெட்டிங் ஹேட்ரிக், அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. ஸோ தே வில் பி ரியலி டிசப்பாயிண்டட். பட் அவங்க ஸ்பின்னர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்க கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை ஆக்சுவலா டெலிவர் பண்ணிட்டாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேர் லிட்டில் டிசப்பாயிண்டட் தான் நான் சொல்லுவேன். டீசெண்டா போட்ட ரசிதா பெர்னாண்டோலாம். அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் 37 ஓவர் மேட்ச். ஏன்னா காலையில செம்ம மழை ஹாமில்டன்ல. அண்ட் ஒன்ஸ் அது கிளியர் ஆனோடனே 37 ஓவர்ஸ் மேட்ச் நடத்துனாங்க. நான் கூட எங்க கேன்சல் ஆயிடும் நினைச்சேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே மேட்ச் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல விஷயம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஏன்னா 2 திங்ஸ். ஒன்னு, மழை வந்திருக்கு. ஸோ டக்வர்த் லூயிஸ், ஸோ கொஞ்சம் டியூ இருக்கும் விக்கெட்ல. அண்ட் சின்ன கிரவுண்ட் வேற ஹாமில்டன். ஸோ ஹாமில்டன்ல ஜெனரலாவே ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சேசிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஷார்ட் பவுண்டரிஸ், அந்த டியூ ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆக்சுவலா டிசைட் பண்ணாங்க டாஸ்ல. அண்ட் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 255 for 9 in 37 ஓவர்ஸ். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 280 290 அடிப்பாங்களான்னு தோணுச்சு. ஸ்ரீலங்கா செம கம்பேக் கொடுத்தாங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா யங் கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். பட் terrific partnership from Rachin Ravindra as well as Mark Chapman. ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 110 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். Rachin Ravindra ஒரு நல்ல நாக் 79 as well as Mark Chapman ஒரு 62 அடிச்சாரு. டேரன் மிச்சலும் ஒரு யூஸ்ஃபுல் நாக் விளையாடினாரு, மறுபடியும் 38 of 38. ஸோ இவங்க 4 பேரும் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே 290 அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ஸ்ரீலங்கா ஒரு நல்ல கம்பேக் ஆனாங்க. லாஸ்ட் 7 ஓவர்ஸ்க்கு ஜஸ்ட் 36-37 ரன்ஸ் தான் கொடுத்து ஆல்மோஸ்ட் 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. நல்ல ஒரு கம்பேக். அதுலதான் தீக்ஷனா செமையா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹேட்ரிக்கும் எடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். அசரங்காவும் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதாவது ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க. ஈவன் தோ இந்த கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லனாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நல்லா போட்டாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேர் லிட்டில் டிசப்பாயிண்ட். இஷான் மலிங்காலாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ சில அந்த யாக்கர்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு. பட் கன்சிஸ்டன்டா இல்ல. அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சது. அசிட்டா பெர்னாண்டோ ஓரளவுக்கு டீசெண்டா போட்டார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ இது ஒரு டஃப் டார்கெட் தான். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹாமில்டன் விக்கெட்ல லாஸ்ட் ஒரு 6-7 ஓவர்ஸ் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒருவேளை ஸ்லோவாதோ விக்கெட் அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்டுக்கு வர மாட்டேங்குதுன்ற மாதிரி தோணுச்சு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. பிகாஸ் ஸ்ரீலங்கன் ஓபனர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் பாலே வைட் பவுண்டரி. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. நான் நினைச்சேன்னா ஓகே இந்த வைட் பவுண்டரி உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் மேட் ஹென்ரியும் சரி, இந்த பக்கம் ஜேக்கப் டஃபியும் நிஜமா ஓபனர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் எப்போ நிசங்கா மெண்டிஸ்லாம் சீக்கிரமா அவுட் ஆறாங்களோ அப்பவே ஸ்ரீலங்கா ஜெனரலா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் டக்குன்னு விக்கெட்ஸ் விட்டாங்க. அவிஷ்கா பெர்னாண்டோவும் அவுட் ஆயிட்டாரு. தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஃப்ரம் சரித் அசலங்கா, கையில் அடிச்சுட்டு ரன் அவுட் ஆனாரு. அதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. ஸோ அப்பவே வந்து முடிஞ்சு போச்சு. ஸ்டில் கமிந்து மெண்டிஸ் ஃபென்டாஸ்டிக்கா ஒரு நாக் விளாடினார் 64. பட் the game was almost done. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால ஸ்ரீலங்கா will be so disappointed with their batting effort. அதுதான் மெயின் ரீசன். ஆக்சுவலா T20ல இருந்து பாத்தீங்கன்னா
ஆக்சுவலா யாராவது ஒரு பேட்ஸ்மேன் தான் இறங்கி ஒரு ஸ்கோர் அடிக்கிற மாதிரி இருக்கு. கம்பைண்டா அந்த டீம் எஃபர்ட்டா அவங்க விளையாடல. அவங்க ஹோம்ல விளையாடுனாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நியூசிலாந்துல பேட்டிங் யூனிட் காமிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். போலிங்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஹேவ் டு டிபெண்ட் அப்பான் தியர் மெயின் ஸ்பின்னர்ஸ். ஓகே, ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த அளவுக்கு கை தூக்கல. ஏன்னா நியூசிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் எவ்வளவு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களோ அப்பதான் நீங்க வந்து நியூசிலாண்டை பீட் பண்ண முடியும். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் நியூ பால்ல விக்கெட் எடுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னர்ஸ் இன் பிட்வீன்ல வந்து விக்கெட் எடுக்கலாம், அதுல தப்பு இல்ல. பட் என்ன ஒரு பிரச்சனைனா அசரங்கா தீக்ஷனா வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் செட் பண்ணிட்டு போயிடுறாங்க பேட்ஸ்மென்ஸ். ஏன்னா நியூ பால்ல நீங்க எதுவும் விக்கெட் எடுக்கல, எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறீங்க, இல்ல 2 விக்கெட் எடுக்கிறீங்க, அடுத்த ஒரு பேட்ஸ்மேன் செட்டில் ஆகி ஒரு லாங் இன்னிங்ஸ் விளாடுறாங்க. சோ இங்கதான் வந்து ஸ்ரீலங்கா வந்து மாட்டினாங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் நியூசிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகேன் இம்ப்ரெசிவ் போலிங் ஃப்ரம் தேர் ஃபாஸ்ட் போலர்ஸ். மேட் ஹென்ரியா இருக்கட்டும், நேதன் ஸ்மித்தா இருக்கட்டும், வில்லியம் ரோர்கியா இருக்கட்டும், 3 பேருமே சூப்பரா போட்டாங்க. சாண்டலும் நல்லா போட்டாரு. அண்ட் வில்லியம் ரோர்கி அதிகமா எடுத்தாரு விக்கெட்ஸ், 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் ஸ்டில் ஓப்பனிங்ல மேட் ஹென்ரி அண்ட் ஜேக்கப் டஃபி, நேதன் ஸ்மித் இவங்க எல்லாரோட ஸ்பெல்லுமே கொஞ்சம் இன்னுமே சூப்பரா இருந்தது. அந்த வகையில் வில்லியம் ரோர்கியும் பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் எஃபர்ட்டை காமிச்சார். அதனாலதான் அவர் வந்து 3 விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சது. அண்ட் நியூசிலாந்து வில் பி வெரி ஹாப்பி. ஸோ எப்படியாவது T20ல கோட் அவுட் அதை எப்படியாவது ஓடிஐல எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த T20ல அவங்க 3-0 அடிச்சிருக்கலாம், ஸ்ரீலங்காவை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா 3-0 அடிக்கணும்னு வெறித்தனமா இருப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஸ்ரீலங்காக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஈவன் தோ நீங்க அவையில போய் சீரிஸ் தோத்தாலும் அந்த டெட் ரப்பர் மேட்சை வின் பண்ணீங்கன்னா கூட சம் கான்பிடன்ஸ் உங்களுக்கு அது என்னைக்குமே கொடுக்கும். ஹோம்ல டெட் ரப்பர் வின் பண்றது வேற, பட் அவேல டெட் ரப்பர் வின் பண்றது ஆப்வியஸ்லி இட் வில் கிவ் யூ சம் கான்ஃபிடன்ஸ். எஸ், சீரிஸ் வேணா அவங்க தோத்துருக்கலாம், they might be disappointed, but it's a learning curve. See, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டீம் ரைஸ்ல வரும்போது அப்பப்போ சில அடிகள் விழதான் செய்யும். இங்க இருந்து ஸ்ரீலங்கா எப்படி அவங்க கேரக்டரை காமிக்கிறாங்கன்றதுதான் ஒரு விஷயம். ஏன்னா எந்நேரமும் அவங்க ஹோம்ல அவங்க விளையாட போறது இல்லை. ஓகே, ஹோம்லயும் விளையாடுவாங்க, அதிகபட்சமா அவேலையும் விளையாடுவாங்க. ஸோ அவேல டெஃபினட்டா they have to step in. அவங்க பேட்டிங், ஓகே, அவங்க பேட்டிங் as well as அவங்களோட ஃபாஸ்ட் bowlers have to perform well because அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க irrespective of whatever be the conditions. ஸோ இனிமேட் அவேல போகும்போது ஸ்ரீலங்காக்கு இந்த சேலஞ்ச் இருக்கும். இது எப்படி வந்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண போறாங்க ஃபர்தரான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் ஓடிஐ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye.